வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். நேத்திக்கு புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கிற நீர்வீழ்ச்சிகளை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. பட் அதெல்லாம் ஒரே நாளில் பேசி முடிக்க வேண்டிய விஷயமே கிடையாதுல்ல. அதனால தான் இன்னைக்கு ஷோலையும் நம்ம நீர்வீழ்ச்சிகள் பற்றியே பேச போகிறோங்க. ஸோ சீக்கிரமாக வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஷோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது திண்டுக்கல்ல இருக்கிற தலையாறு அப்படிங்கிற ஃபால்ஸை பற்றி தாங்க. இந்த ஃபால்ஸ்க்கு ஒரு வினோதமான பேர் இருக்கான். அதாவது எலிவால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடிக்கையான பேரை வச்சு இந்த ஃபால்ஸை கூப்பிடுவாங்களாம். இந்த ஃபால்ஸ்க்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஒரு சரியான ரோடு இல்லாததுனால நிறைய பேர் போய் இந்த ஃபால்ஸை ரீச் பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போ வாங்க ஷோவுடைய முதல் செக்மெண்ட்டுக்கு போகலாம். இன்னையோட ராசி பலனை திரு செல்வி அவர்கள் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29ஆம் தேதி 7வது மாதம் 2017ஆம் ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் தைரியமாக செய்யுங்கள். அதில் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. அதில் வெற்றியும் அனுகூலமும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை முயற்சியாக பெற்று கொள்ளுங்கள். சோம்பலுக்கு அறவே தவிர்த்து கொண்டு காலையிலிருந்து எடுத்த காரியங்களெல்லாம் அனுகூலமும் நல்ல விஷயங்களும் ஏற்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதுடன் எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுவதும் எதிரிகள் நண்பர்கள் ஆகக்கூடிய நல்ல தருணமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக படிப்படியாக இருந்த சிக்கல்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரும். சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கப்பெறுவது மனதிற்கு சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது ரிஷபத்திற்கு மேன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத அதை தவிர்ப்பது மூன்றாம் நபர்களை நம்புவதெல்லாம் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். கடன் வாங்கினால் அது கொடுக்க வேண்டும். அந்த கொடுப்பதற்கு நீங்களாக போய் பேசி தீர்த்துக் கொள்வது அது சுமூகமான முடிவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக மனதை உறுதி கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு திடீரென்று நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் சரியான தருணத்தையும் சரியான திசையும் நோக்கி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கைக்கு உண்டான அற்புதமான நாளை சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொண்டு சிவனை வழிபாடு கொண்டு பலவிதமான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படும். டக்கு என்று சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். விரைவிலே அதற்கு உண்டான நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவது நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்கும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். கடல் கடந்து தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பாக பயணங்கள் மேற்கொள்வர்கள் உடைமைகள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் தொழில் அமைப்பில் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒன்று நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பிறந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கு உண்டான முயற்சி பலரால் ஏற்படுத்தப்பட்டு அந்நியம் அதிகரித்து மீண்டும் அந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படும். பலவிதமான சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் அந்நியர் வருவது குடும்பத்தில் அந்நியரால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி உறவினர் வருகை நண்பர்கள் வருகை என்று சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்களுக்கு உண்டான நல்ல செய்தி மற்றற்ற மகிழ்ச்சி அனுகூலங்கள் பெரிய அளவு யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வது பல விதத்தில் நன்மை. வீடு மாற்றம் மனை மாற்றம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். வீடை புதுப்பிப்பதற்கு புது கடன்கள் வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தாலும் வாங்கிக் கொள்வது பல விதத்தில் சிக்கல்களை நிவர்த்தி பண்ணும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பதும் பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும் விசேஷமான பலன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
கண்டிப்பாக உத்தியோகத்தில் தேவையில்லாத பங்கம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் காணப்படும். மேலதிகாரிகள் உடன் வேலை செய்வர்கள் உங்களை டார்கெட் செய்வார்கள். அந்த விஷயத்தில் அதிகமாக கவனமாக இருங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். வெளிவட்டாரத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். படிப்படியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுகு தண்டுவோட கோளாறு உள்ள துளாராசிக்காரர்கள் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள், தடைப்பட்டிருந்த கல்வி, பிள்ளைகள் படிப்பு சம்பந்தம் உத்தியோகத்தில் பெரிய அனுகூலங்களாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்கிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் காணப்படும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், அசையா பொருள் சேர்க்கைகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று நிவர்த்தி ஏற்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு அந்யோன்யம் அதிகரித்து தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் எந்த முடிவு, வியாபாரத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. கூட்டு தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்பட்டு அந்யோன்யம் அதிகரிப்பும் புது கூட்டாளிகள் கிடைப்பதற்குண்டான அனுகூலங்கள் கிடைக்கிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. சிறு திடீர் திருமணத்திற்கு உண்டான நல்ல செய்தி, உறவினர் மூலமாக நண்பர்கள் மூலமாக நல்ல வரன்கள் அமைவது மனதிற்கு சந்தோஷத்தை, குடும்பத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரக்கூடிய சந்தோஷமான தருணத்திற்கு உண்டான நல்ல நாட்கள் இன்றையிலிருந்து ஆரம்பிப்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்திகள் காணப்படுவது, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, பல விதத்தில் சிக்கல்கள் தீர்வது, யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். அதேபோல் சுபகாரியத்தில் உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தி, அசையா பொருள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள், பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக சந்திராஷ்டிரம் இருந்தாலும் அது வெளிவட்டாரத்தில் எதுவும் பாதிப்பில்லை என்றால் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு வெளிவட்டாரத்தில் காணப்படக்கூடிய நல்ல செய்திகள் கூட கெடுத்துவிடும். எனவே அந்த விஷயத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலாக இதம் பேசுவதை போல் பேசிவிட்டு வருவதே நன்மை ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு வெளிவட்டாரத்தில் எல்லா காரியத்திலும் அனுகூலங்கள், ஜெயங்கள், புது விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வதும், தொலைதூரம் உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புதுமையான உத்தியோக அமைப்புக்கு ஏற்றங்கள் அனுகூலங்கள், நல்ல செய்தி திடீரென்று நண்பர்கள் உறவினர் மூலமாக ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திற்கு உண்டான ஒரு விஷயம் இன்று இனிதாக நிறைவேறக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.